ஃப்ரெண்ட் 2 நாளா வந்து மழை, வீட்டை விட்டு வெளியிலயே போக முடியல. நிஷா கால வீட்டுக்குள்ளேயே ஏதோ சுட்டு தின்னுட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து இடியாப்பம் சுட்டு இந்த நிஷா சுட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா பாப்பா? சாப்பிடு சாப்பிடு. இந்த சாப்பிடுறேன். எங்க வீட்டுல வந்து இடியாப்பம் மழை காரணமாக இடியாப்பம் செஞ்சோம். உங்க வீட்டுல எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. அது தர்ணீஸ் ஆசையா கேட்டா சரி மழையில சூடா செய்யலாம் சாப்பிடலாம் அப்படின்னு தான் வந்து. எப்படிடா இருக்கு தர்ணீஸ்? நல்லா இருக்கா? சரி அவனுக்கு இடியாப்பம் எடுத்து வை. நீ ஏன் அவன் தட்ட நோண்டுற? நீ ஓன் தட்டுல சாப்பிடு. அவன் தட்ட நோண்டிக்கிட்டு இருக்க. ஓகே வேற என்ன நிஷா? உங்க ஊர்ல எல்லாம் மழையான்னு சொல்லுங்க. இங்க வெளியிலே சுத்தமா போக போகவே முடியல. முடியல. இங்க பாருங்க. இப்போ மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு. எங்க காமிக்கணுமா? நான் சுட்ட இடியாப்பம். எனக்கு என்ன சக்கா தொட்டுக்க? தேங்காய் பால் வச்சு சாப்பிடுங்க. தேங்காய் பால்லாம் அதெல்லாம் வேணாம். சரி சட்னி. நான் தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். ஆ ஓகே பாய். நீங்க இடியாப்பத்துக்கு தேங்காய் சட்னி சாப்பிடுவீங்களா இல்லைய சக்கரை இல்லைன்னா தேங்காய் பால் எது வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். எங்க வீட்டுல பாய் பாய். பாரு வெளியில எல்லாம் மழை இருக்கு. ஊத்திட்டு ஏன்னா இருக்கு. நம்ம வீட்டுல வந்து மழைன்னு சொல்லிருக்காங்கல்ல தொடர்ந்து நிக்கவே இல்ல மழை. நேத்தையில இருந்து நிக்கல. இருக்கு. அப்படியே எங்களோட தோப்பு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. ஃபுல்லா தண்ணி. புயல் அடிட்டாங்க. இன்னைக்கு லீவ், ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க தஞ்சாவூர்ல. டெய்லி அவங்க மிஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இன்றைய பள்ளி விடுமுறை அப்படின்னு டேட் மட்டும் போட்டுறாங்க. அதனால அதை தெரிஞ்சுட்டு வீட்லயே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அழகா அந்த செல்வம் ஓடிட்டு இருக்காங்க, வாதிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மழை கம்மியாச்சுன்னா கரண்ட் வரும். அப்படிதான் கரண்ட் கட்டாயி வந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்கா? சேஃபா இருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். பாய். லைக் பண்ணுங்க, பண்ணிடுவாங்க அதெல்லாம்.